இருப்பீங்க. அப்போ பாப்போம். ரைட். அப்போ நேற்று அகவிசைகள் முழுக்க படிச்சு முடிச்சேன். அப்போ அதுல எந்த டவுட்டும் எதுவும் இருக்காதுன்னு நம்புறேன். ஓகே, நேற்று என்ன படிச்சு முடிச்சோம்? இந்த அகவிசைகள் முழுக்க படிச்சு முடிச்சோம். அப்போ இன்றைக்கு நாம பார்க்க போறது புறவிசை. ரைட். அப்போ ஒரு 1 ஹார்ல, ஓகே, ஒரு மணித்தியாலத்துல என்னால எந்த அளவு புறவிசை உங்களுக்கு விளக்கமா எக்ஸாமுக்கு எப்படி வரும், என்ன மாதிரி வரும், இவ்வளவு காலம் எப்படி வந்திருக்கு, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லித்தர முடியுமோ சொல்லி தரேன். ரைட். அண்ட் நான் படிப்பு கேட்க, ஓகே, நான் படிப்பு கேட்க பேக் பண்ணிட்டு எந்த சோசியல் மீடியா ஒரு எதுவும் செய்யாம நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா ஒரு தாள் எடுத்துட்டு நோட் பண்ணணும். ரைட். முக்கியமான கீவேர்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அப்ப தலைப்பு போடுங்க பிள்ளைகள். இன்னைக்கு புறவிசைகள் என்று சொல்லி தலைப்பு போடுங்க. என்ன தலைப்பு போடுவீங்க? புறவிசை. அதாவது இந்த புறவிசை தான் பிள்ளைகள் என்னன்னு சொல்லுவோம் என்று சொன்னா எதை உருவாக்குது என்று நான் நேற்றே சொல்லி தந்தேன். அதாவது 3ஆம் வகை நில உருவங்களை உருவாக்குறது இந்த புறவிசை என்று நான் நேற்றே சொல்லி தந்தேன். சரி, அப்ப நான் சொல்ற விஷயத்த நல்லா விளங்கி கொள்ளுங்க. முதலாவது, அதாவது புவி மேற்பரப்புல நிகழ்ற நில உருவ செயல்முறை புறவிசை தொழிற்பாடு என்று அழைக்கப்படுது. ஓகே, முதலாவது புறவிசை தொழிற்பாடு என்றால் என்ன என்றது தெரியணும். எந்த ஒரு பாடமும் அப்படி என்றால் என்னன்னு தெரிஞ்சாதான் அடுத்தடுத்த ஸ்டெப் உங்களால சிம்பிளா படிச்சு கொண்டு போகலாம். அப்போ பாப்பம், இந்த 3ஆம் நிலைக்குரிய சிறு நில தோற்றங்கள் இதால உருவாகுது. என்ன உருவாகுது? 3ஆம் நிலைக்குரிய சிறு நில தோற்றங்கள். ஆக பூமியோட்டுக்கு புறத்து, அதாவது பூமியோட்டுக்கு வெளியால பல்வேறு வகையான புறவிசை தொழிற்பாடுகள் இருக்கு. அப்ப புறவிசைய பத்தி பாக்க நாம பிரதானமா 5ம் அதோட சேர்ந்து திணிவசைவும் பார்ப்போம். ஓகே, பிரதானம் 5, இதோட திணிவசைவு. அப்ப மொத்தம் எத்தனை? 6. சரி, அதுல பாத்தீங்கன்னா முதலாவது ஓடும் நீர். முதலாவது என்ன? ஓடும் நீர். இரண்டாவது பார்த்து கொள்ளுங்க, காற்று. மூன்றாவது பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள், பனிக்கட்டி ஆறு. ஓகே, நாலாவது பார்த்து கொண்டீங்களா கடல் அலை. 5வது பார்த்து கொண்டீங்களா என்ன விஷயம்? தரைகீழ் நீர். ஓகே, 6வது பார்த்து கொண்டீங்களா திணிவசைவு. அப்போ அகைன் சொல்லுங்க, புறவிசை என்றா என்ன? அந்த புறவிசை பிரதானமான இந்த 6 காரணிகளை நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். சரி, அதாவது பிள்ளைகள் இத 6ஐயும் நாம சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்டா? உருவி கருவிகள் என்று சொல்லி சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? உருவி கருவிகள் என்று சொல்லி நாம சொல்லுவோம். ஓகே, இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. அப்ப தொடர்ந்து பாருங்க. அதாவது இந்த உருவி கருவிகள் என்று சொன்னா பூமியில மேற்பரப்ப தேய்வுக்கு உட்படுத்துற காரணிகள். இதான் பூமி என்று சொன்னா இந்த பூமியிட மேற்பரப்ப என்னத்துக்கு உட்படுத்தும்? தேய்விற்கு உட்படுத்தும். ரைட். ஓகே, நீங்க கணக்கு நோட்ஸ் எழுதி ஜியோகிராபி படிக்கணும் இல்ல, இப்படி சின்ன சின்ன இப்படி முக்கியமான வேர்ட்ஸ் நோட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஜியோகிராபி ஈஸியா படிச்சு கொள்ளலாம். ரைட். பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது இந்த புறவிசை தொழிற்பாட்டுல இந்த பிரதானமான 6ல நான் உங்களுக்கு எதை சொல்லி தர போறேன்டா, நான் காற்றை பத்தி சொல்ல போறேன். என்ன? காற்றை பத்தி சொல்ல போறேன். காற்று பிள்ளைகள், காற்று உலகத்துல எல்லா இடமும் இருக்கு. காற்று எப்படி இருக்கு? உலகத்துல எல்லா இடமும் இருக்கு. இந்த காற்று பாத்தீங்கன்னா பிரதானமா, அதாவது நன்றாக தென்படத்தக்கதாக நிலவுருவங்களை எங்க உருவாக்குது என்று பாத்தீங்கன்னா பாலைவனத்துல. எங்க? பாலைவனத்துல உருவாக்குது. அப்போ பிரதானமா நம்ம 6 உரிக்கருவிகள் பார்த்தோம். அதுல நம்ம இப்ப காற்றை பார்க்க போறோம். காற்று எங்க நிலவுருவங்கள், அதாவது என்ன 3ஆம் வகை நிலவுருவங்கள் எங்க உருவாக்குது என்று பார்த்தா எது? பாலைவனம். அப்ப பாலைவனம் மண்டேக பிள்ளைகள் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லி தந்து போறேன். பாலைவனம் மண்டேக அதுல 2 வகை இருக்கு. முதலாவது வெப்ப பாலைவனம், அடுத்தது குளிர் பாலைவனம். பாலைவனங்கள் குறிக்க தெரியணும். அதுல வெப்ப பாலைவனம் குளிர் பாலைவனமும் குறிக்க தெரியணும். சரி, நம்ம நேரடியா பாடத்துக்கு போவோம்.
அதாவது பாலைவனத்துல ஏன் மிஸ் இந்த காற்று நிலவுருவங்களை உருவாக்குதுன்னு பாத்தீங்களா? பாலைவனம் என்றாலே என்ன? பாலைவனம் என்றைக்கு அந்த பிரதேசம் எப்படி இருக்குமென்றா தடைகள் குறைவாக இருக்கும். விளங்குதா? ரைட். அப்ப பார்த்து கொள்ளுங்க. அதாவது பாலைவனத்துல இந்த காற்று மட்டும்தான் ஒரு நிலவுருவத்தை, மூன்றாம் வகை நிலவுருவத்தை உருவாக்குதாண்டா இல்ல. அதாவது திடீரென்று வர மழையும் இந்த மூன்றாம் வகை நிலவுருவத்தை பாலைவனத்துல உருவாக்குது. ரைட். அதையும் பார்த்து கொள்ளுங்க. பாப்பம். அதாவது வெப்ப காலநிலை பிரதேசங்கள்ல பிரதான புறவிசை கருவிகள்ல ஒன்றுதான் இந்த காற்று. எங்க வெப்ப காலநிலை பிரதேசங்கள்ல பிரதான புறவிசை காரணிகள் ஒன்றுதான் இந்த காற்று. அதோட முக்கியமா இன்னொன்று பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பூமியில பூமியில 1/6 பகுதி பாலைவன பகுதிகளாக, அதாவது இந்த வெப்ப பகுதிகளாக காணப்படுது. ரைட். சோ இந்த பாலைவனம் என்று வந்ததும் உங்களுக்கு முதலாவது தெரியணும் பிள்ளைகள், பாலைவனம் என்றா எப்படி இருக்கும்? பாலைவனத்துல வெப்பம் அதிகமாக இருக்கும். எப்படி இருக்கும்? பாலைவனத்துல வெப்பம் அதிகமாக இருக்கும். அங்க களிமண் இருக்குமா? வளமான மண் இருக்குமா? அங்க மணல் மற்றும் கட்பாறைகள் இருக்கும். இது அல்லதுன்றதுக்கானது கம்ம போடுறேன். கட்பாறைகள் இருக்கும். ரைட். சோ இதுகளை நோட் பண்ணி கொள்ளுங்க. அதே போல அங்க தடைகள் இருக்காது. என்ன? அங்க இருக்க தடைகள் இருக்காது. சரி. அப்போ அங்க தாவர போர்வை எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். அடுத்தது இதுக்குள்ள இன்னொரு விஷயம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த தாவரை போர்வைக்கான பண்புகள் என்று சொல்லி இருக்கு. அகைன் சொல்றேன் பிள்ளைகள், நீங்க எங்கண்டாலும் படிங்க. எந்த டியூஷன் படிங்க, யார்கிட்டாலும் படிங்க. பட் இப்போ இனி நீங்க படிக்க வேண்டிய காலம் எப்படியான காலம் என்று கேட்டீங்களா, நீங்க உங்களோட டைம் இருக்க கொஞ்ச காலத்தை பயன்படுத்தி ஒரு வினைத்திறனோட அந்த டைமை நீங்க பயன்படுத்தணும். ரைட். அதுக்கு ஒரு பெஸ்ட் வே தான் என்னன்னு பாத்தீங்களா, 12 படிக்க அதோட ரிலேட்டடா இருக்க 13ல ஒரு யூனிட்டையும் நீங்க படிக்கணும். இப்ப நான் பாலைவனத்துல தாவரங்கள் என்று சொல்லிக்க, தாவரங்களோட பண்புகள் என்று சொல்லிக்க, உண்மையா ஜியோகிராபிய வடிவா படிச்சு வர ஒரு பிள்ளைக்கு அங்கால காலநிலை என்ற ஒரு விஷயம் தெரியும். விளங்குதா? வானிலை, காலநிலை. அது மட்டும் இல்லாம அங்கால இன்னொரு விஷயம் என்ன இருக்கு? அதாவது உயிர் பெருந்திணிவுகள். என்ன? உயிர் பெருந்திணிவுகள். இந்த மாதிரி யூனிட்ல வர இந்த பாலைவனம் வெப்பத்தோட இதை கனெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்ப தாவரத்தின பண்புகள் ஏன் அப்படி கனெக்ட் பண்ணி படிங்கன்னு நான் சொல்றேன்னா, நல்ல நோட்டிக்கோங்க. எப்பவுமே பொதுவா பொதுவா எப்பவுமே எப்படி வராதுன்னு கேட்டா, ஒரு பாடத்துல இருக்க கேள்வி மட்டும் கேட்டு வராது. புரியுதா? ஒரு பாடத்துல இருக்க கேள்வியை மட்டும் முழுக்க அந்த பாடத்துல இருக்க கேள்விகள் மட்டும் வராது. இணைச்சுதான் வரும். ஒரு குடித்தொகையோட நகராக்கம் அந்த மாதிரி. விளங்குதா? சோ 2 பாடங்கள், ஒரு 2 யூனிட் இணைச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஒன்றோட ஒன்று சம்மந்தப்படுத்தி படிங்க. சரி. அப்ப தாவரங்களோட இயல்புகள், தாவரங்கள் எப்பவும் எப்படி இருக்கும்? இங்க கரும் பச்சை நிறத்துல இருக்கும். அடுத்தது என்ன? தடிமனானதாக இருக்கும். முட்கள் மற்றும் பால் இருக்கும். பாலண்டா பசும்பால் இல்ல. சரியா? அடுத்தது எப்படி இருக்கும்? தாவரங்கள்ல மெழுகு போன்ற ஒரு படை காணப்படும். ஏன் மெழுகு போன்ற படை காணப்படும்டா, அது வெப்பத்தை சூரியன் உறிஞ்சு கொள்ளாம இருக்கு. அதுல இருக்க ஈரத்தன்மையை உறிஞ்சு கொள்ளாம இருக்கு. வெப்பம் அதை உறிஞ்சு கொள்ள கூடாதுன்னு அது எப்படி இருக்கும்? முட்கள் இதுகளோட இருக்கும். சரியா? சோ இத மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை நீங்க அதோட படிங்க. நம்ம இந்த பாடத்துக்குள்ள போவோம். சரி. அப்ப நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி போகலாம். இதை படிக்க அதை படிங்க, இப்படிதான் வரும்னு நான் சொல்லி போவேன். சரி. அப்ப பாருங்க, இந்த காற்றின் மூலமாக, அதாவது இந்த உரிகருவிகள் எல்லாமே, ஏன் நான் திணிவசைவை நான் கடைசியா சொன்னேன்டா, அந்த பிரதானமா நான் சொன்ன 5ம், அதாவது 3 செயல்முறைகள். இந்த 3ஆம் வகை நில உருவத்தை உருவாக்குதல்ல பிரதானமாக 3 செயல்முறைகள் இருக்கு. அதாவது எல்லா உரிகருவிகளும் பிரதானமாக 3 தொழிற்பாட்டுல ஈடுபடும். எதுல? 3 பிரதான தொழிற்பாட்டுல ஈடுபடும். அதாவது 3 என்னன்னு பார்த்தோம்டா, முதலாவது அரித்தல், அடுத்தது படிதல், அடுத்தது கொண்டு செல்லல் என்று சொல்லி இந்த பிரதானமான 3 இருக்கு பிள்ளை. சரியா? அத போலதான் காற்றும். என்ன செய்யுது? அத போலதான் காற்றும். அப்போ முதலாவது காற்றோட அரித்தல் பத்தி பார்ப்போம். அதாவது இந்த காற்றினால உருவாக்கப்படுற நிலவுருவங்கள் அரித்தல், கொண்டு செல்லல், படிதல் என்ற 3 முறையினூடாக இடம்பெறும் என்று சொன்னேன். சோ பாப்பம், இந்த அரித்தல் பற்றி பார்ப்போம்.
என்ன பார்க்க போறோம்? இந்த அரித்தல் பற்றி பார்ப்போம். அதாவது முதலாவது இது ஓகே தானே? சரி, அப்ப என்ன பார்க்க போறோம்? நாம இப்ப என்ன பார்க்க போறோம்? அரித்தல் பற்றி பார்க்க போறோம். அப்ப அரித்தலை பாத்தீங்கன்னா பிள்ளைகள், அதாவது காற்றோட கொண்டு வரப்படுற பொருட்களும் பாலைவன பரப்பின் மீது மோதுறதால அரித்தல் இடம்பெறுது. எப்படி? காற்றினால கொண்டு வர பொருட்களும் பாலைவன பரப்பின் மீது மோதுறதால அரித்தல் நிகழுது. அதே போல இந்த அரித்தல்ல பிரதானமா 3 செயல்முறை இருக்கு. சரியா? நான் குழப்பிக் கொள்ளக்கூடாது. முதலாவதே நான் சொன்னேன், பிரதானமா 3 செயல்முறை இடம்பெறும். என்னென்ன? அரித்தல், படிதல், கொண்டு செல்லல். அரித்தல், படிதல், கொண்டு செல்லல் என்று சொல்லி இந்த 3 இருக்கு. ரைட்? இந்த 3ல இந்த அரித்தல் என்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, என்ன இருக்கு? இந்த அரித்தல் என்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த அரித்தல் 3 விதமா இடம்பெறுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது வாரி இறக்கல். என்ன? வாரி இறக்கல். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், என்னண்டா, என்ன விஷயம்டா? தேய்த்தல். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அரைந்து தேய்த்தல். சரி, அப்போ உங்களுக்கு பிரதானமா இந்த 3, அதாவது வாரி இறக்கல் என்றால் என்ன, தேய்த்தல் என்றால் என்ன, அரைந்து தேய்த்தல் என்றால் என்னன்னு கண்டிப்பா கட்டாயம் தெரியணும். ஃபைனல்ல நான் ஒரு 90க்கு மேல மார்க்ஸ் எடுப்பேன் என்ற பிள்ளை. ஓகே, அடுத்தது ஒரு 45க்கு மேல நான் மார்க்ஸ் எடுப்பேன் என்ற ஒரு பிள்ளை. அதே போல இந்த 65ல இருந்து 68க்கு போறதுக்காக தடுமாறுற பிள்ளை எல்லாரும் இதுகளை கவனம் செலுத்துங்க. படிச்ச பாடங்களை நல்ல விளக்கமா, பரிபூர்ணமா, திருப்தியா படிச்சு கொள்ளுங்க. ரைட்? அப்ப பாருங்க பிள்ளைகள், அதாவது இந்த வாரி இறக்கலை பார்ப்போம். அதாவது வாரி இறக்கல் பற்றி சொல்றேன். ரைட்? அதாவது வாரி இறக்கல் என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. காற்றின் மூலம், எதனால? இந்த காற்றின் மூலம் மணல், தூசு துணிக்கைகள், இது போன்ற பொருட்கள் பூமியிட மேற்பரப்புல இருந்து வேறாக்கி கொண்டு செல்வதால் நம்ம வாரி இறக்கல் என்று சொல்லி அழைக்கிறோம். என்ன? காற்றின் மூலம் மணல், தூசு துணிக்கைகள் போன்ற பொருட்கள் பூமியிட மேற்பரப்புல இருந்து வேறாக்கி கொண்டு செல்வதுதான் அப்படி சொல்றோம். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இந்த வாரி இறக்கல். ஓகே, நேற்று நான் படிப்பிச்ச நினைவு இருக்கா? கண்டத்தகடுகள் எப்படி ஒருங்குது? கண்டத்தகடும் ஒருங்கின நடக்கும், கண்டத்தகடு சமத்துவத்தகடு ஒருங்கின நடக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இமயமலை, மரியானகல் என்ற ஒவ்வொன்றுக்கும் தந்த. அத போல இந்த வாரி இறக்கல் என்றால் என்னன்னு விளங்கப்படுத்திட்டனா? சரி, இப்ப அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துக்கொள்ளுங்க. எகிப்திட வடமேற்குல இருக்கிற குவாட்ரா பள்ளம். என்ன? எகிப்திட வடமேற்குல இருக்க குவாட்ரா என்ற பள்ளம். ஓகே, அது இந்த வாரி இறக்கலால உருவாகினது. சரி, அடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வாரி இறக்கலின் போது என்ன இடம்பெறும்? வாரி இறக்கல் என்றால் என்ன? அதுக்கு உதாரணம். அடுத்து அந்த வாரி இறக்கலின் போது என்ன இடம்பெறும் என்று பாத்தீங்கன்னா, பாறைகள் ஒன்றோடு ஒன்று மோதுண்டு சிறு துண்டுகளாக வேறாகும். என்ன இடம்பெறும்? சிறிய சிறிய துண்டுகளாக வேறாகும். அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது தேய்த்தல் என்றா என்னன்னு பார்க்கணும். அதாவது தேய்த்தல் என்றா என்னன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தேய்த்தல் எனப்படுவது காற்றினால் கொண்டு வரப்படும் பாறை பொருட்களும் மணத்துகள்களும் மேற்பரப்பில் மோதுண்டு உராய்விற்கு உட்பட்டு செப்பனிடப்படலதான் நம்ம தேய்த்தல் என்று சொல்லி அழைக்கப்படுவோம். நான் இதுல போர்டுல கணக்கு எழுதி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு செமினார்ல இப்படி படிப்பிக்கலாம்ன்றதுக்காக தான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ப தேய்த்தல் என்றா என்னன்னு இப்ப சொல்லி தந்தேன். அப்ப வாரி இறக்கல் என்றா என்ன, தேய்த்தல் என்றா என்னன்னு சொல்லி தந்தேன். சரி, அடுத்தது பாப்போம் அரைந்து தேய்த்தல் என்றா என்னன்னு பாப்போம். இந்த தேய்த்தல், அரைந்து தேய்த்தல் அங்கால போக நான் உங்களுக்கு ஒவ்வொரு இந்த இதுக்கு சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏன்னா அது கணக்கு இருக்கு. அதாவது தேய்த்தல் சொல்லிட்டேன். அடுத்து அரைந்து தேய்த்தல் பாத்தீங்கன்னா காற்றினால, ஓகே, காற்றினால வாரி இறக்கப்படுற பெரும்பொருட்கள் பாறை படைகள்ல மோதி அரித்தலுக்கு உட்படல் தான் அரைந்து தேய்த்தல். அகைன் நோட் பண்ணுங்க பிள்ளைகள், என்ன விஷயம்?
அரைந்து தேய்தலண்டா காற்றினால வாரி இறக்கப்படும் பொருட்கள் பாறை படல்கள்ல மோதி அரைத்தலுக்கு உட்படல். சரி, அகைன் 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 குட்டி அறிவிஷன் அகைன் பாருங்க. மூன்றாம் வகை நில உருவத்தை உருவாக்குறது இந்த புறவிசை காரணி என்றைக்கு அது மூன்றாம் வகை நில உருவத்தை உருவாக்குது. அதுல நம்ம முதலாவது நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்ப இன்னைக்கு நான் காற்றை தான் படிப்பிக்கிறேன். அப்ப காற்றை பார்த்தோம் சொன்னா காற்று பிரதானமா அரித்தல், படிதல், கொண்டு செல்லல் என்ற 3 நடவடிக்கைகள் மூலம் மூன்றாம் வகை நில உருவத்தை உருவாக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மூன்று வகை விஷயத்துல இந்த அரித்தல் என்றதுக்கு பிரதானமா 3 வகை இருக்கு. வாரி இறக்கல், தேய்த்தல், அரைந்து தேய்த்தல். வாரி இறக்கல் என்றா என்ன, தேய்த்தல் என்றா என்ன, அரைந்து தேய்த்தல் என்றா என்ன, சரி அதுக்கு உதாரணம் பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம பாலைவனத்துல காற்றோட பாலைவனம் என்றா என்ன, பாலைவனத்துல பிரதான இரு பிரிவு, பாலைவனத்துல பண்புகள் பார்த்திருக்கோம். ரைட், அப்போ இது மட்டும் ஓகேயா இருக்கும். அப்போ அடுத்தது பாருங்க பிள்ளை. ஓகே, என்ன பார்க்க போறோம்? அடுத்தது நம்ம பார்க்க போறோம். ரைட், அடுத்தது பாத்தீங்களா இந்த அரித்தல் நில உருவங்களை பார்க்க போறோம். ஓகே, என்ன பார்க்க போறோம்? அரித்தலால 3 செயற்பாடு இடம்பெறுது. அடுத்து அரித்தல் நில உருவங்களை பார்க்க போறோம். ரைட், அரித்தல் நில உருவங்கள் என்று பாத்தீங்களன்னு சொன்னா முதலாவது என்ன, வாரி இறக்கல் பள்ளம். ஓகே, அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இன்னொரு முக்கியமான விஷயம் யாடாங்கு. அடுத்தது பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள், அதாவது களத்திடை குன்று. அடுத்தது பாருங்க பிள்ளைகள் பீடை கிடை திணிவு. அடுத்தது பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள், அதாவது காளான் வடிவ பாறை. காளான் வடிவ பாறை, காளான் பாறை என்ன எழுதுறேன்னு ஷார்ட்டா டைமுக்கா. அடுத்தது பாறை சமவெளி. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் இருக்கு, அதாவது மேசா. பிள்ளைகள் ஒரு விஷயம் சொல்றேன், எப்பவும் படிக்கிறீங்க நீங்க எல்லாம் அட்வான்ஸ் லெவல் படிக்கிறீங்க, எல்லா விஷயத்தையும் பத்தி தெரிஞ்சு கொள்ளுங்க, எதுவுமே தெரியாம இருக்காதுங்க. ஓகே, எல்லா விஷயத்தையும் பத்தி தெரிஞ்சு கொள்ளுங்க. பட் எப்படி என்று கேட்டா இன்னொரு விஷயம், அத பத்தி நீங்க தெரிஞ்சு கொள்ள மெயினா நோட் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது அதுல 3 அல்லது 4 வரை விளக்கணம், பட விளக்கம் மற்றும் உதாரணத்தோட உங்களுக்கு விளக்க தெரியும். என்னென்ன? வரை விளக்கணம், பட விளக்கம் மற்றும் உதாரணத்தோட உங்களுக்கு விளக்க தெரியும். ரைட், ஓகே தானே பிள்ளைகள்? சரி, அப்போ அடுத்தது பார்ப்போம். இது மட்டும் கிளியரா இருக்கும் என்று நினைக்கிறேன். அண்ட் கிளாஸ் கட் ஆகினா ஓகே 45 minutes ஆல மீட்டிங் எண்ட் ஆகும். ஓகே, அப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா அகைன் அதே லிங்க்ல ஜாயின் ஆகுங்க. சேம் லிங்க்ல ஜாயின் ஆகுனீங்களா? ஓகே. அண்ட் 2 நம்பர் கேட்டு மெசேஜ் பண்ணாதீங்க பிள்ளைகள், மேல நான் நம்பர் போட்டிருக்கேன். ரைட், சரி. இதையும் அடிப்போம். சரி சரி, அடுத்து பார்த்து போடுங்க. நான் நில உருவத்துக்கு ஸ்ட்ரைட்டா போவோம் என்று நினைக்கிறேன். ஓகே, அப்பதான் நான் அரித்தல் நில உருவங்களையும் படிதல் நில உருவங்களையும் படிப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம நான் கொண்டு செல்லல் பற்றியும் விளக்கோம். ஓகே, இந்த கொண்டு செல்லல் பற்றியும் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா படம் கீறி அதை விளக்க வரலாம். அதாவது என்ன செய்யுங்க, அதையும் கண்டிப்பா பார்த்து கொள்ளுங்க. சரி, அப்போ ஒரு கொண்டு செல்லல் பார்த்ததே போகும். அப்பதான் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கம்ப்ளீட் ஒரு பினிஷ் ஆகின ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, சரி. கொண்டு செல்லல் என்ன பிள்ளைகள் பார்க்க போறோம்? காற்றினால, ஓகே, இந்த காற்றினால பாலைவனங்கள்ல கொண்டு செல்லல் எப்படி இடம்பெறுது? அரித்தல், படிதல், கொண்டு செல்லல். அரித்தலை பத்தி பார்த்தோம், அதுல 3 பிரதான வகை பார்த்தோம். அடுத்து இப்ப கொண்டு செல்லலை பத்தி பார்க்க போறோம். ரைட், பாருங்க பிள்ளைகள், அதாவது வெப்ப காலநிலை பிரதேசத்துல அரிப்புக்குள்ளான பெரிய அதே போல சிறிய பாறை பகுதிகள், இந்த தூசுகள் பிரதானமா 3 வகைப்படுது. சரியா? அதாவது இப்ப பாலைவனம் மண்டைக்கு ஜஸ்ட் இப்ப யூனிட்டை தாண்டி நீங்க எங்களை யோசிங்க,
அங்கால தூசு, மணல் தூசு இருக்கும். மணல் தூசு அது மாதிரி இருக்கும். அதே போல சின்ன சின்ன பாறைகள், சிறிய கட்டுண்டுகள், அது மட்டும் இல்லாம ஓரளவு பெரிய பாறைகள், பெரிய பாறைகள் எல்லாம் இருக்கு. அப்ப பிள்ளைகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கதான் நீங்க பார்க்கணும். அதாவது இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் சொல்ற இன்னொரு விஷயத்த பார்த்துக்கொள்ளுங்க. அப்பதான் அதை ரெண்டையும் லிங்க் பண்ணலாம். அதாவது காற்றிட வேகம், காற்றின் வேகம், அடுத்து காற்றின் திசை. ஓகே, அடுத்தது தடைகள், பாலைவன தடைகள், தடை என்று போடுறேன். ஓகே, அடுத்தது கருப்பொருட்களின் பாரம். ஓகே, பாரம் அல்லது அளவு. ஓகே, அப்போ இந்த நாளையும் இதையும் விளங்கி கொண்டீங்க. இது புரிஞ்சுட்டு தானே? பாருங்க பிள்ளைகள், இதுல இது செல்வாக்கு செலுத்துது, இதுல இது செல்வாக்கு செலுத்துது. அதாவது காற்றின் வேகம் கூட கூட அது கொண்டு போய் படிய விடப்படுறதோ இல்லாட்டா கொண்டு செல்றது. இப்ப நம்ம கொண்டு செல்ல தானே பார்த்துட்டு இருக்கோம். கொண்டு செல்ல ரிலேட்டடா விளங்கப்படுத்துறேன். காற்றிட வேகம் கூட கூட என்ன நடக்குமெண்டா, அது எவ்வளவு தூரம் போகுதுன்றது இந்த காற்றின் வேகத்துல, அதாவது பருப்பொருட்கள் எவ்வளவு தூரம் காவுதுன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே போல காற்றிட திசை, எந்த திசையில காற்று வீசுதோ, திசை மாறி மாறி. இப்ப நீங்க பாப்பீங்க படிதலுக்குள்ள, அதாவது நட்சத்திர மரக்குன்று. ஓகே, அப்ப அதுக்கெல்லாம் இந்த காற்றிட திசை காரணம். அப்போ காற்றிட திசை. அது மட்டும் இல்லாம காணப்படுற தடைகள். சரியா, தடை வன்பாறைகள் மற்றும் மென்பாறைகள் என்பதை பொறுத்து இருக்கு. நான் அங்கால விளங்கப்படுத்துறேன். அடுத்தது இந்த கொண்டு செல்லப்படுற பருப்பொருட்களோட பாரம். பெரிய பாரமான ஒரு விஷயமா இருந்தா அது கொண்டு போய் ஒரே வீசுமா? வீசாது. விளங்குதா? அப்ப காற்றின் வேகம் குறைவா இருந்தா எதுவும் பெரிய பாரமான பொருட்களை தள்ளி கூட செல்லாது. இது பெரிய ஒரு காற்று வீசினது சொன்னா ஓரளவு நகர்த்து செல்லும். அதே போல மணல் எல்லாம் அள்ளி கொண்டு போய் இந்த இடத்துல படிய விடப்படும். அண்ட் பிள்ளைகள் இன்னொரு விஷயம் சொல்றேன். அதாவது நான் சொன்ன சங்கவி மிஸ் சொன்னவங்க இப்படி எல்லாம் பார்க்க சொல்லி என்று சொல்லி இருந்து யூடியூப் பார்த்துட்டு இருக்கேன்ல, இந்த தமிழ் ட்ரக்கர் தெரியுமா நினைக்கிறேன். அவர் ஆப்பிரிக்கா போனதுக்கான அவரோட அந்த வீடியோஸ் கொஞ்சம் பாத்தீங்களா, இந்த நீங்க லைவா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி இந்த யூனிட் படிப்பிக்க குரூப்ல அப்லோட் பண்ணியிருந்தேன். ஓகே, என் ஃப்ரெண்ட் போயிட்டு பாலைவனத்துல இருந்து அந்த 3ஆம் வகை நில உருவங்களோட இருந்து போட்டோ எடுத்ததெல்லாம் லைவா பாருங்க. அப்ப விளங்கும், நான் சொல்றது இன்னும் விளங்கும். ரைட்? அப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப இது விளங்கிட்டு தானே? சரி, அப்ப பாப்போம். இந்த கொண்டு செல்லலுக்கு என்ன பிரதானமான 3 முறை இருக்கு. இந்த கொண்டு செல்லல் 3 வகைப்படுது. ரைட் பிள்ளைகள்? பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது காவி செல்லல். என்ன? காவி செல்லல். அகைன் சொல்றேன், நீங்க யாரும் பிரைமரி பிள்ளைகள் இல்ல. சோ ஹேண்ட் ரைட்டிங் வடிவா நான் எழுதணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ரைட்? சரி, அப்ப என்ன பாக்குறோம்? முதலாவது இந்த காவி செல்லல். அடுத்தது தாவி குதித்து செல்லல். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னண்டா, உருட்டி செல்லல். அப்போ காவி செல்லலண்டா பிள்ளைகள், காவி செல்லலண்டா அதாவது இந்த சின்ன மணல். ஓகே, எனக்கு செமினார் செஞ்சிட்டு இருக்கும் போது யாரும் கால் பண்ணாதீங்க. ரைட், அப்போ மணல், அடுத்தது தூசுக்கள், இதெல்லாம் என்ன நடக்கும் என்று கேட்டா காவி செல்லப்படும். தாவி செல்லப்படலண்டா என்ன? ஓரளவு பெரிய மணல், அது மட்டும் இல்லாம சிறிய பாறை, சிறிய கட்டுண்டு, விளங்குதா? அதுகள். உருட்டி செல்லணும்டா அளவுல பெரியதாக இருக்க பாறைகள். அப்போ இதான் கொண்டு செல்லல். அதே போல பிள்ளைகள், கொண்டு செல்லலோடே நான் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் விளங்கப்படுத்துறேன். இந்த அதுக்கு மேலால நான் எழுதி விடுறேன். அப்போ பார்ப்போம். ஓகே, அதாவது இதுக்கு மேலே கீறேன். இங்க இருந்து காத்து வீசுது. என்ன பிள்ளைகள் செய்து? காற்று. ஏன் இதை நான் அழிக்காம கீறேன் உங்களுக்கு தெரியும். சரி,
பாருங்க, ஒரு இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. பாறை இருக்கு, பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ரைட்? சின்ன சின்ன தூசுகளும் இருக்கு நிறைய. அப்ப பிள்ளைகள் இந்த காற்று வீசுது. இங்கால இருந்து என்ன செய்யுது பிள்ளைகள்? காற்று வீசுது. ரைட்? அப்போ காற்று வீசைக்க என்ன நடக்கும் என்று கேட்டா, அதாவது பாரம் குறைந்த மணல் தூசு இப்ப விளங்குதா? ஏன் இதை நான் அழிக்கிறேன்? இந்த மணல் தூசலம் என்ன செய்யும்டா, பாரம் குறைவு என்றதால அப்படியே காற்றால காவி செல்லப்பட்டு ஒரு இடத்துல படிய விடப்படும். கொண்டு செல்லப்படும். அப்படியே கொண்டு சென்று கொண்டே இருக்குமா? இல்ல, ஒரு இடத்துல படிய விடப்படும். அடுத்தது சிறிய கற்கள் இத மாதிரி கொஞ்சம் பாரம் ஓரளவு கூடிய, சரியா, ஓரளவு கூடிய பொருட்கள் என்ன செய்யும்டா, கொஞ்சம் கொஞ்சமா இப்படி தாவி குதித்து செல்லும். என்ன செல்லும்? இப்படி தாவி குதித்து அங்கங்க இப்படியே படிய விடப்படும். ஓகே, அடுத்தது பார்த்துக்கொள்ளுங்க. ஆகலும் பாகரம் கூடிய பெரிய பாறைகள் கற்கள் எல்லாம் என்ன நடக்கும் என்று கேட்டா, அது ஓரளவு உருட்டி செல்லப்படும். என்ன செய்யப்படும்? அப்படியே மெதுவா உருட்டி செல்லப்படும். ரைட்? பாறைப்பட்டு உருட்டி செல்லப்படும். ஓகே, இன்னொன்று கீறணும். இது அழிக்காம கீறினா உங்களுக்கு விளங்காது. பட் என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறேன். அப்ப இது விளங்கிட்டு தானே பிள்ளை? ஓகே, இது விளங்கிட்டு தானே? சோ இது விளங்கிட்டு தானே? அப்ப அடுத்தது நான் கேள்வி. அதே போல இப்ப இந்த நிலவுருவங்களுக்குள்ள வரும். நான் சொன்னா போன பிள்ளைகள் என்ன சொன்னேன்? காற்றினால அரித்தல், படிதல், கொண்டு செல்லப்படல் பற்றி சொன்னேன். அப்போ இந்த அரித்தல் எது செல்வாக்கு செலுத்துது, கொண்டு செல்லல் எது செல்வாக்கு செலுத்துதுன்னு சொன்னேன். ரைட்? பாருங்க, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த படிதல் நில உருவங்களுக்கு முதல் இந்த அரித்தல் நில உருவங்களை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். என்ன? இந்த அரித்தல் நில உருவங்களை நான் முதலாவது விளங்கப்படுத்துறேன். ஓகே, ஏனென்றா அரித்தல் நில உருவங்கள் உங்களுக்கு நான் முதலே சொல்லிட்டேன் இது. அப்ப முதலாவது பாப்போம். சரி, இந்த காளான் வடிவ பாறையை பார்ப்போம். எனக்கு பர்சனலி ஆகலும் பிடித்த ஒரு அரித்தல் நில உருவம் தான் இந்த காளான் வடிவ பாறை. அதாவது முதலாவது இந்த காளான் வடிவ பாறை பற்றி நான் விளங்கப்படுத்துறேன். அதை விளங்கி கொள்ளுங்க. அகைன் சொல்றேன், மீட்டிங் எண்ட் ஆகும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. சோ எல்லாரும் அகைன் ஜாயின் ஆகுங்க. ஓகே, சரி. அப்ப பாப்போம். ரைட், காளான் வடிவ பாறையை பற்றி அது உருவாக்கம், அது அரித்தலால எப்படி இடம்பெறுதுன்னு, அதாவது இந்த சுரண்டல், அரிப்பு, தேய்த்தல் என்பன காரணமாக வன்பாறை மட்டும் எஞ்சியதால் உருவாகும் காளான் போன்ற வடிவில் உள்ள இந்த பாறைகள் தான் காளான் வடிவ பாறை. ஓகே, அதாவது இந்த சுரண்டல், அரிப்பு மற்றும் தேய்த்தல் என்பன காரணமாக இந்த வன்பாறை மட்டும் எஞ்சி காணப்படுறதால இந்த காளான் வடிவ பாறை உருவாகுது. இது காளான் வடிவத்தில் காணப்படுவதால் காளான் வடிவம் என, அதாவது இங்கிலீஷ்ல கூட இந்த மஷ்ரூம் ராக் தான் சொல்றோம். அதால அந்த பெயரை பெற்றுக்கொள்ளுது. சோ காளான் வடிவ பாறை என்ன, அது எப்படி உருவாகுது, அதுல காற்றிட செயல்முறை எதை தாக்கம் செலுத்துன்னு பார்த்தோம். அடுத்து பார்க்க போறோம். அதாவது இதுல அகலம் மற்றும் உயரத்தை பாருங்க. அதாவது 4 தொடக்கம் 35 வரை அகலமான, அதே போல 6 மீட்டர் வரை உயரமாகவும் இது உருவாகலாம். அப்போ இதை நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. ரைட்? சரி, இதை நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. அப்போ டப்பன் இந்த காளான் வடிவ பாறையோட நான் கிளாஸ் எண்ட் பண்றேன். அகைன் ஜாயின் ஆகுங்க. அதாவது காளான் வடிவ காளான் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இதான் காளான். தெரியுமா காளான்? நம்ம இங்கிலீஷ்ல மஷ்ரூம் எல்லாம் சொல்லுவோம். ரைட். அப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த ஷேப்ல பாலைவனத்துல காற்றால உருவாக்கப்படுற ஒரு 3ஆம் வகை அரித்தல் நில உருவம் தான் இது. காற்றால அரித்தல் உருவாக்கப்படுற 3ஆம் வகை நில உருவம் தான் இது. இந்த என்ன? மஷ்ரூம் ராக், காளான் வடிவ பாறை. அப்ப நான் விளங்கப்படுத்துறேன். ரைட், இது அப்படியே வைங்க, இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு மேல நான் ரெட்டால கீறேன். இப்ப பிள்ளைகள் என்ன இடம் பெறுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளாக்குக்கு மேலாதான் கீறேன். இப்படி ஒரு பாறை இருக்கு பிள்ளைகள். பாலைவனத்துல எப்படி இருக்கு? இப்படி ஒரு பெரிய பாறை தொகுதி இருக்கு. காற்று இங்கால 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 அங்கால இருந்தும் எல்லா திசைகள்ல இருந்தும் காற்று வருது.
அப்போ காற்று என்ன செய்ய மாட்டா, காற்றுட சரியா யோசிச்சு பாருங்க, காற்று வந்து 3 அளவுகள்ல வரும் என்று சொன்னேன், ரைட்? அப்போ கீழால வரும்போது சரியா, இது கொண்டு வரப்படுற பொருட்கள் இங்க முதல் இதை பார்ப்போம். இந்த பாறை படையில வன்பாறையும் இருக்கும், மென்பாறையும் இருக்கும். ஓகே, அப்போ இந்த கொண்டு வரும்போது அதிகமான இந்த பருப்பொருட்கள் எல்லாம் இந்த கீழ்ப்பகுதியை என்ன செய்யும்டா, அரித்தலுக்கு உட்படும். அதே போல இங்க மென்பாறைகள் காணப்படும் போது அதெல்லாம் அரிக்கப்பட்டு வன்பாறைகள் மட்டும் மிஞ்சும். அப்ப இதை நான் கலர் பண்றேன். என்ன செய்யும், வன்பாறைகள் மட்டும் மிஞ்சும், ரைட்? அப்போ மேலேயும் என்ன செய்ய, கீழே எப்படின்னா இப்படி ஒரு தோற்றம் தரும். ஓகே, அதே போல மேலேயும் என்ன நடக்கும் கேட்டா, இப்படியான ஒரு பாறை கரெக்ட் அக்யூரேட்டா இதுதான் இல்ல, இப்படி ஒரு பாறை உருவாகும். அதுக்காண்டி இப்படி கறி வைக்கிறேன் ஐஸ்கிரீம் கார்ன் மாதிரி, ரைட்? சரி, அப்போ இப்படி உருவாகிற இந்த பாறையை தான் நம்ம காளான் வடிவ பாறை என்று அழைக்கிறோம், ரைட் பிள்ளைகள்? அப்ப காளான் வடிவ பாறை என்றா என்ன, அப்ப அந்த விளக்கம் விளங்கி இருக்கும், ரைட்? எனக்கு ஒரு 1 minute டைம் தாங்க, நான் இந்த சாட்ல எது முக்கியமா யாரும் கேட்டிருக்காங்களான்னு பாக்குறது. ஸ்டடி ட்ரிக்ஸ், physical geography, physical, ஓகே, தொடர்ந்து பார்ப்போம், ரைட்? என்ன பார்த்துட்டு இருந்தோம், இந்த காளான் வடிவ பாறை. காளான் வடிவ பாறை என்றால் என்ன, அது எப்படி உருவாகுது, அதோட உருவாக்கம் பற்றி இப்ப வெண்பாறை காற்று கொண்டு வர விஷயங்கள் அதெல்லாம் பார்த்தோம். அதே போல அது நீள அகலம் பார்த்தோம், ரைட்? அடுத்தது பார்ப்போம் பிள்ளை, இன்னொரு முக்கியமான விஷயம் தான் என்னன்னு கேட்டா, இந்த யார்டாங்கு. என்ன விஷயம், காளான் வடிவ பாறையை போலே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த யார்டாங்கு, ரைட்? என்ன விஷயத்தை பார்க்க போறோம், முதலாவது காளான் வடிவ பாறை பார்த்துட்டோம், டன், ரைட்? இப்போ நாம அடுத்து பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, யார், அதாவது பிள்ளைகள் காளான் வடிவ பாறை எவ்வளவு முக்கியமோ யார்டாங்கும் முக்கியம். ஓகே, நான் முதலாவது விளங்கப்படுத்துறேன், கேட்டுக்கொள்ளுங்க. வறண்ட பிரதேச மென்பாறை படைகள் அழிந்துவிட வன்பாறைகள் மட்டும் எஞ்சி இருக்கும். அகைன் என்ன, வறண்ட பிரதேசங்கள், அதாவது பாலைவன பிரதேசங்கள்ல காற்றுட சுரண்டல் அரிப்பால மென்பாறை படைகள் அழிய வன்பாறைகள் மட்டும் எஞ்சி இருக்கும். அதாவது இந்த தட்டையான திட்டுகளாக காணப்படுற இதுதான் யார்டாங்கு என்று அழைக்கப்படுது, ரைட்? அதாவது இப்ப யார்டாங்குண்டா என்ன, அது எப்படி உருவாகுதுன்னு பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்கணும் பாத்தீங்கன்னா, 30 மீட்டர் வரை உயரமான யார்டாங்குகள் காணப்படுது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல எங்க என்று பாத்தீங்கன்னா, சஹாரா, அதே போல அரேபிய பாலைவனத்துல பெருமளவு இந்த மாதிரியான யார்டாங்கு கட்பாடைகள் காணப்படுது, சரியா? சோ இதுகள் பாத்தீங்கன்னு சொன்ன இந்த கட்படைகள் எல்லாமே சிறு இடைவெளிகள் மூலம் ஒன்றிலிருந்து ஒன்று வேறாக்கப்பட்டிருக்கும், சரி? அப்ப நான் யார்டாங்கு கீறுறது முதலாவது ஒரு பெரிய விளங்குது தானே பிள்ளைகள்? அகைன் சொல்றேன், படம் கீறதுக்கெல்லாம் நான் கிளாஸ் ஏக சொல்லிருப்பேன், படம் கீறதுக்கெல்லாம் நான் தனியா படிச்சேன், விளங்குதா? அவ்வளவு முக்கியம் இந்த படம். எல்லாரும் இதுல கீரைக்க வடிவா கீறுவீங்க நம்புறேன், ரைட்? சரி, இது காணும். ஓகே, யார்டாங்க எப்படி கீறுறதுன்னு சொல்லித்தாரு, ரைட்? ஈஸியா கீறுறது இப்படிதான் பிள்ளை.
நோட் பண்ணிக்கோ. நான் அகைன் சொல்றேன், நான் கிளாஸ் செய்யக்க, ஓகே, நான் இப்போ ஜியோகிராபி கிளாஸ் செய்யக்க தனிய மினாக்கட்டு இருந்து இதுக்கு கலர்ஸ் யூஸ் பண்ணி இந்த படங்கள் கீறது எப்படி எப்படி தெளிவா கீறோன்னு மட்டும் விளங்கப்படுத்தினேன். ஏன்னா படம் கீறது முக்கியம். உங்களோட பேப்பரை நீங்க நீட்டா வச்சிருக்கணும். எழுத குப்பை கொட்டின மாதிரி நீங்க பேப்பர்ல ஆன்சர் எழுதாம வடிவா ஒரு பேப்பர் கண்டு ஒரு நீட்டா இருக்கணும். அது கண்டு நீங்க உறுப்பமையா அளந்தெடுத்துதான் எழுதணும் என்று சொல்லி இல்ல. ஓகே, சோ இந்த படங்கள் எல்லாம் நீட்டா இருக்கணும், அது பார்க்க படம் மாதிரி இருக்கணும். அதே போல நட்சத்திர மரக்குண்டெல்லாம் இப்படி கீறி வைக்காதீங்க, விளங்குதா? இது நட்சத்திரம், அதுவும் நட்சத்திரம் இல்லை, இது நீங்களா சுமக்கு கார்ட்டூன் இமேஜ். ஓகே, பாரு விளங்கப்படுத்தினது விளங்கி இருக்கும். அது எப்படி உருவாகுதுன்னு வரை விளக்கணும் சொல்றேன். ரைட், பென்சில் எல்லாரும் கீறுவீங்க பிள்ளைகளும், உங்களுக்கு டைம் இருக்கும். நான் செமினார் செய்யறதால தான் உங்களுக்கு கொஞ்சம் குயிக்கா கீறுறேன், உங்களுக்கு எப்படி ஈஸியா கீறுறதுன்னு சொல்லி தரேன். ரைட், அப்ப இது ஒரு பீஸ் பீஸா விளங்கும்னு நினைக்கிறேன். ஓகே, யார்டாங்க இதான் யார்டாங்க, சரியா? இதான் என்ன யார்டாங்க. சரி, இதான் யார்டாங்க. சொல்றேன்னு பாருங்க. வறண்ட பிரதேசத்துல காற்றிட சுரண்டல் அரிப்புனால மென்பாறைகளுடைய வன்பாறைகள் மட்டும் இருக்கும். இது எங்க அரேபியா சஹாரா பாலைவனங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்றோம். இந்த கற்பனை வந்து இடைவெளி மூலம் இருக்கும். அந்த இடைவெளி பாருங்க பிள்ளை, இதான் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். இடைவெளி ரைட், அழிக்க போன குழம்பிடும். ஓகே, அதாவது இந்த இடைவெளிகள் ஆரம்ப காலத்துல இது முழுக்க ஒரு கட்பாறையாக இருந்திருக்கும். சரி, ஒரு பெரிய பாறையாக இது இருந்திருக்கும். சரியா? இந்த பெரிய பாறையாக இருந்ததுல மென்பாறைகள் எல்லாம் இந்த கால அரிக்கப்பட்டதும், மென்பாறைகள் எல்லாம் இந்த காற்றால் அரிக்கப்பட வன்பாறைகள் மட்டும் இப்படி மெஞ்சி இருக்கும். சரியா? அதான் யார்டாங்கு. அப்போ இப்ப யார்டாங்கு கிளியர். ரைட், அப்போ அடுத்தது, அதாவது இப்போ உங்களுக்கு காளான் வடிவ பாறை யார்டாங்கு ஓகே. அடுத்தது பார்ப்போம், தளத்திடை குன்றுகள். என்ன பார்க்க போறோம்? தளத்திடை குன்றுகளை பார்ப்போம். ஓகே, சரி. அப்போ இன்னும் கொஞ்சம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள நாம நான் 3 விளங்கப்படுத்துறேன், அப்பதான் நம்ம படிகளுக்கு 3 விளங்கப்படுத்த டைம் சரியாயிடும். சரி, அப்போ நம்ம பார்ப்போம். என்ன சொன்னேன்? இந்த தளத்திடை குன்றுகளை பத்தி சொல்லித்தாரு. உங்களுக்கு நான் ஈஸியா எதுக்கு டெபினிஷன் எழுதலாம், உதாரணம் எழுதலாம், படம் கீறதோ அந்த 3ஐயும் முதலாவது சொல்லி தந்திருக்கேன். என்ன? தளத்திடை குன்று. ரைட் பிள்ளைகள், பார்த்து கொள்ளுங்க. அதாவது தளத்திடை குன்றுகள் இந்த சுரண்டல் அரிப்பிற்கு உட்படாத மிக கடினமான பாறைகள், அதாவது நன்று தாக்கு பிடிக்கக்கூடிய வன்பாறைகளாக அது இருக்கு. சரியா? சரி, இந்த பாலைவனத்துல மலை தொடர்களாக அல்லது கூம்பு வடிவத்துல, அதாவது எச்சப்பாறைகளாக, எச்சப்பாறை என்று ஏன் சொல்றோம்டா மென்பாறைகள் எல்லாம் மறிக்கப்பட்டு வன்பாறைகள் மட்டும் மெஞ்சி நிற்கிறதால சொல்றோம். இப்படி உருவாக்குறதுதான் இந்த தளத்திடை குன்றுகள். அதாவது சில தளத்திடை குன்றுகள் பாத்தீங்கன்னா 300 மீட்டரை விட உயரமா இருக்கும். ஒன்ஸ் அகைன் பிள்ளைகள் ஒரு விஷயம் சொல்றேன், எப்பவுமே நீங்க ஒரு படம் கீறிக்கும், ஒரு போர்டு கீறிக்கும், இப்படி ஒரு ஃப்ரேம் கீறி கொடுங்க, உங்களோட படத்தை அது நீட்டா காட்டும். ஓகே, அப்ப தளத்திடை குன்றுகள் எப்படி கீறதுண்டா, ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய குன்றை கீறுறேன், இதுக்குள்ள கண்ணு வச்சு பேய் மாதிரி எல்லாம். ஓகே, இதான் என்ன தளத்திடை. ரைட், சரி. அகைன் விலங்கம் ஒன்று தனிய கீறாம பக்கத்துல இன்னொன்றும் கீறுங்க. ஓகே, தளத்திடை குன்றுகளை கீறிக்கோங்க.
விளங்கப்படுத்துறேன் பாருங்க. அரிப்பிற்கு உட்படாத, அதாவது இவ்வளவுதான் படம் இந்த அரிப்பிற்கு உட்படாத பாறைகள், அதாவது மென்பாறைகள் வெண்பாறைகள் மட்டும் எஞ்சி இருக்கும். அததான் நம்ம இந்த ஒரு தளத்துல இடையிடையில குன்றுகள் இருக்கு, அதான் இந்த தளத்திடை குன்று. சரியா? இத எச்சப்பாறையாக காணப்படுதுன்ற ஒரு விஷயத்த நோட் பண்றோம். எச்சப்பாறை என்று ஏன் சொல்றோம்டா, இது மென்பாறைகள் எல்லாம் அரிக்கப்பட வன்பாறைகள் மட்டும் மெஞ்சி நிக்கிறதால இத நாம இப்படி அழைக்கிறோம். அப்போ இது விளங்கி இருக்கும் என்று நம்புறேன். சரி, அப்போ தளத்திடை குன்று அதே போல 30 மீட்டர் உயரம் வரையும் இருக்குன்னு சொன்னேன், அதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ காற்றிட அரித்தல் என்றேக்க பிரதான 3 7 சொல்லி அதுல 3 படத்தோட விளங்கப்படுத்தியிருக்கேன். ரைட்? சரி, அப்போ நம்ம அடுத்தது பார்ப்போம். இந்த அடுத்தது பார்ப்போம். அதாவது அடுத்து படிதலால உருவாகுற விஷயங்களை பார்க்க போறோம். என்ன? படிதலால உருவாகுற நில உருவங்கள். ரைட் பிள்ளைகள், அகைன் சொல்றேன், இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, டியூஷன் ஆர் வாட் எவர், எங்க என்றாலும் படிச்சுதான் இருப்பீங்க. விளங்குதா? பட் தெளிவா படிச்சுக்கோங்க, குழப்பத்தோட வச்சுக்கொள்ளாது. ரைட்? இந்த எக்ஸஸ் சொச்சமா படிக்காம இப்பயும் நீட்டா பெர்ஃபெக்ட்டா படிங்க. ரைட், அடுத்து பார்ப்போம். வருட பிரதேசத்துல உருவாக்குற படிதல் நில உருவங்கள் நீங்க மெயினா சிலதுகளை பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது பிரதான மணற்குன்று அல்லது பிரதான மணற்குன்று. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், பிறையுறு மணற்குன்று. அடுத்தது நட்சத்திர மணற்குன்று. அடுத்தது நெடுமணற்குன்று. அடுத்தது புச்ச மணற்குன்று. அடுத்தது நுண்மண் படிவு. இதுல நீங்க மெயினா எதை பார்த்துக் கொள்ளுங்கண்டா, நட்சத்திர மணற்குன்று. அடுத்தது பிறையுறு மணற்குன்று. நல்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த நீள்மணற்குன்று. அது மட்டும் இல்லாம இது ஈஸி, ஸ்டார் போட்டு எழுதுறேன். அதாவது பிரதான மணற்குன்று. ஓகே பிள்ளை, முதலாவது நம்ம பார்ப்போம். ஓகே, என்ன பார்க்க போறோம்டா, பிறையுறு மணற்குன்ற பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? மணற்குன்ற பார்க்க போறோம். இது நாம அரேபிய பாலைவனங்கள்ல பார்க்கணும். இது நாம பார்கன் மணற்குன்று என்றும் அழைக்கும். அதாவது காற்று வீசுற திசைக்கு சமாந்திரமாக பிறை வடிவத்துல விருத்தியாகும். சரியா? இந்த மணல் தொடர்கள் இதைதான் நம்ம என்ன சொல்றோம்டா, பிறை மணற்குன்று என்று அழைக்கும். அதாவது காற்றுட திசை நிலையாக இருக்கும் போது இந்த மணல் தொடர்கள் எல்லாம் தோற்றம் பெறும். சரியா? அதே போல இதுல மேற்பகுதியில ஒரு உச்சும் இருக்கும். சரியா? சரி. சோ இந்த மணற்குன்றோட உயரம் அகலம் என்று பார்க்க பொதுவா 9 தொடக்கம் 30 மீட்டர் வரையான உயரத்திலையும் அதே போல 400 மீட்டர் வரையான அகலத்திலையும் இருக்கும். சரியா? அதான் இந்த பிறையுறு மணற்குன்று. நீங்க பென்சில் இருந்தா லைட்டா ஷேட் பண்ணி வடிவா இதுதான் பிறையுறு மணற்குன்று. இது ஏன் பிறையுறு மணற்குன்று அழைக்கப்படுதுன்னா, இது பிறை வடிவத்துல இருக்கு. ரைட்? அப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஒரு மணற்குன்று என்றால் என்ன, சரி அது எப்படி உருவாகுது, அதோட பட விளக்கம், அது எங்க காணப்படுது, அடுத்து அதோட உயரங்கள்,
பார்த்துட்டேன். அதே போல இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, இந்த புறையுறு மணற்குன்றுவது தனியாகவோ அல்லது கூட்டம் கூட்டமாகவோ பொதுவாக நம்ம காணலாம். அப்ப புறையுறு மணற்குன்று உங்களுக்கு டன். ரைட். செகண்ட் விஷயம், இரண்டாவது விஷயம் பார்க்கணும் என்னண்டா, இந்த நீள்மணற் தொடர்கள் என்ன பார்க்க போறோம்? நீள்மணற் தொடர்கள். அதாவது நீள்மணற் தொடர்கள் என்றா, முதல்ல படத்தை நான் கீறிடுறேன். படம் கீறதுக்கு ஈஸியா இருக்கணும் உங்களுக்குன்றதுக்காக தான் நான் இப்படி செய்யறேன். அதாவது பாருங்க, சரி, மேல் தொடர்கள் என்றால் காற்றிட திசை மாற்றம் அடைகிறதால இது உருவாகுது. அதாவது நான் இந்த படத்தை இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ரைட். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் அங்க போட்டுக்கலாம். ஓகே, இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ணல. பண்ணிக்கொள்ளு போட்டுக்கிட்டு இருந்துச்சு அங்க வச்சு இதுக்குள்ளால 10 வந்துருச்சு. அப்புறம் போங்க. ரைட், ஷேட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, மியூட் பண்ணுங்க, கிளாஸ் நடக்கு. ரைட். அதாவது பார்த்துக்கொள்ளுங்க, இந்த நீள்மணற் தொடர்கள் என்றால் காற்று திசை மாற்றம் அடைகிறதால இது உருவாகும். அதாவது இந்த மணல் தொடர் வடிவம் மாற்றம் அடைகிறதோட இந்த மணல் தொடர்கள் உருவாகும். இது ஒரு நீண்ட ஒரு தொடராக உருவாகுவதோட ஒன்றிலிருந்து ஒன்று வேறாக இருக்கும். அதே போல இது 90 மீட்டர் உயரத்திலையும் அந்த அளவு நீளம் வந்து 90 மீட்டர் வரையும் இருக்கும். சரியா? இதை எங்க பார்க்கலாம் என்றா, லிபியா, என்ன லிபியா, நோட் பண்ணிக்கோங்க, லிபியா, சஹாரா போன்ற பாலைவனங்கள் நன்றாக விருத்தி அடைந்த நீள்மணற் தொடர்களை நீங்க பார்க்கலாம் பிள்ளை. அப்ப நீள்மணற் தொடர் என்றா என்ன, அது எப்படி உருவாகுது, அது எங்க காணப்படுது? உயரம், நீளம், அகலம், படம் விளக்கத்தோட. அப்போ உங்களுக்கு நீள்மணற் தொடர் ஓகே. அடுத்தது பார்ப்போம் நட்சத்திர மணற்குன்று. சரி, அப்ப முதலாவது நான் படத்தை கீறேன். படம் கீறுறது இப்படி கீறிக்கொள்ளுங்க. மிஸ் என்னடா இப்படி கீற வேணாமண்டா அவே கீறான்னு கீறிட்டு இதை கீறதுக்கு தான் வழி சொல்லி தாரேன். எடுப்போம். அப்பதான் ஒரு பெர்ஃபெக்ட் ஷேப் கொண்டு வரும் வண்டியில. ஓகே, சரி. அப்போ சரி, இதுல கொஞ்சம் லண்டி வரணும். சரி பாப்போம். பாருங்க பிள்ளைகள், இந்த நட்சத்திர மணற்குன்றா இது காற்று எல்லா திசையில இருந்து, சரியா, காற்றானது எல்லா திசையில இருந்து காற்று கொண்டு வரப்படும் போது மணலை கொண்டு சரியா. அதே போல அகைன் காற்று வீச இருக்கு, மணல் என்ன செய்யும்டா, சோ அதாவது நட்சத்திரம் போன்ற வடிவம் ஏற்படுது. இந்த நட்சத்திர வடிவம் கொன்ற இந்த நட்சத்திர மணற்குன்று உலகத்த பிரதான பாலைவனங்கள், அரேபிய பாலைவனம் போன்ற பாலைவனங்கள்ல காணலாம். கூட்டம் கூட்டமாக காணப்படும். சரி, அப்ப நட்சத்திர மணற்குன்று என்றால் என்ன, எப்படி உருவாகுது, எந்தெந்த பாலைவனங்கள் எல்லாம். ஓகே, சரி. அப்ப பாருங்க பிள்ளைகள், அகைன் ஒரு ரிவிஷனா நான் குயிக்கா சொல்லி வாரன். முதலாவது மூன்றாம் வகை நிலவுருவம் என்றா என்ன, மூன்றாம் வகை நிலவுருவத்தை உருவாக்குற காரணிகள் என்ன, பிரதான
காரணிகள் என்ன, அடுத்தது என்ன பார்த்தோம், அது அழித்தல் கொண்டு செல்லல் படித்தல். அதுக்குள்ள நம்ம இப்ப பார்த்தோம் பாலைவனத்தை பார்த்தோம். என்னத்தை பார்த்தோம் பிள்ளைகள், நாம இப்ப பாலைவனத்தை பார்த்தோம். சரி, பாலைவனம் என்றைக்க பாலைவனம் என்றா என்ன, பாலைவனத்துல பிரதான வகைகள் என்ன, அடுத்தது என்ன, பாலைவனத்துல வெப்ப பாலைவனம் என்ன, குளிர் பாலைவனம் என்ன, அடுத்தது பாலைவனத்துல எது நில உருவம், அதாவது 3ஆம் வகை நில உருவத்தை உருவாக்குது, அந்த 3ஆம் வகை நில உருவம் என்றைக்க நீங்க என்ன மெயினா பார்த்து கொள்ளணும், அதாவது இந்த 3ஆம் வகை நில உருவத்தை உருவாக்குறது என்னென்ன, திடீரென்று ஏற்படுற மழை, அதே போல இந்த காற்று. அப்ப காற்று எப்படியெல்லாம் அரித்தல் கொண்டு செல்லல் படிதல் நில உருவங்களை உருவாக்குது, இது போன்ற விஷயங்களை நீங்க என்ன செஞ்சு கொண்டீங்க, இப்ப பார்த்து கொண்டீங்க. சரியா, அது மட்டும் இல்லாம அரித்தல் என்றேக்க அரித்தல்ட பிரதான 3 வகைகள், இது காற்றுக்கு தான் இருக்கு. அரித்தல்ட பிரதான 3 வகைகள் பாத்தீங்க, அதுக்கு உதாரணம், அது எப்படி இடம்பெறுது எல்லாம் பார்த்துட்டு. அடுத்து அரித்தல் நில உருவங்கள் 7, அதை 5 வச்ச 7 பார்த்திருக்கோம். அரித்தல் நில உருவங்கள், படிதல் நில உருவங்கள் பார்த்து அதுல 3, ஓகே, அதுல உருவாக்கம், அது ஏன் அப்படி பெயர்படுது, எங்க அமைஞ்சிருக்கு, அதே போல அது படவிளக்கம், உயரம், அகலம், உதாரணம் எல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, சோ நேற்றும் இன்றைக்கும் செமினார் நடந்தது. யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருந்தா என்ன, யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருந்தா நீங்க என்னட்ட கேட்கணும். சரியா, சரி. எல்லாரும் வடிவ படிங்க, என்னண்டா கொஞ்சம் தான் இன்னும் காலம் கிடக்கு எக்ஸாம்க்கு. அப்போ அகெயின் நான் சொல்றதா, நீங்க யார் ரெண்டாலும் படிக்கலாம், பட் உங்களோட டைமை நீங்க வேஸ்ட் பண்ணப்படா. ஓகே, உங்களோட டைம்ல முக்கியமான விஷயங்கள் எதை படிக்கணும்னு எல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த டைம்குள்ள வினைத்திறனான முறையில கண்டதையும் அலட்டி படிக்காம முக்கியமான விஷயங்களை பார்த்து படிங்க. ஓகே, அவ்வளவுதான் விஷயம். சோ நாம இந்த செமினாரை எண்ட் பண்றோம். ஓகே, அகைன் ஒரு செமினார் செஞ்சா மறுபடி சந்திப்போம். காட் பிளஸ் யூ. எல்லாரும் நல்ல எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. தட்ஸ் ஆல்.